கடைசி வரைக்கும் விஜய் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிஜேபியோட ஒரு கூட்டணி கணக்கு போட்டு அதிமுக டம்மி ஆக்கலாம் கூட்டணி கணக்கு போட அதற்கு ஃபர்ஸ்ட் டைமா ஃபார்மா நின்று முடியாது, திடமா இன்னும் முடியாது, அவர் வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்ததாகவும் எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க சீட்டை பிஜேபி கொடுத்து நீங்க பிரிச்சு வாங்கிக்கங்கன்னு சொன்னா அந்த கூட்டணி உண்மை தலைமை அதிமுகவா பிஜேபிங்கிற ஒரு கேள்வி விழும். அதனால அதிமுக என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல. அதை சிபிஐ இப்படி மாத்தியும் கொண்டு போகலாம். இவங்களை விசாரிச்சோம், இவங்ககிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் கிடைச்சது, அப்ப இவங்க பேர்லாம் வந்துச்சு. இவங்களை விசாரிச்சோம், இவங்ககிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் வந்துச்சு, நாங்க எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது அது விஜய் கிட்ட வந்துச்சு, விஜய் நாங்க விசாரிச்சோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல இருந்து எல்லா கிடைச்ச எவிடன்ஸையும் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி தான் கூட கொண்டு வரலாம். சென்னையை திமுக பறிக்க வேண்டும் என்ற பிஜேபியோட அவங்க எண்ணத்தை அவங்களால நிறைவேற்ற முடியலங்கிறதுனால இவங்களை வச்சு ஒரு வாக்கு வங்கியை பிரிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வரலாம் அவங்க நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேசுபொருளாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது, இன்றைக்கு நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துட்டோம், தாவேக்கா தனிச்சு தான் போட்டி போட போகிறாங்கிற மாதிரி ஒரு சமிகையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ தாவேக்கா குறித்து நம்ம பேசிட்டோம். இப்போ அரசியல் களத்தில் மற்ற கூட்டணிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் தூரம் இல்லைங்கும் போது எல்லாருமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட தன்னோட மேஜர் கட்சிகளான கூட்டணி கட்சிகளான மதிமுக இத்தனை சீட்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் உள்ள சீட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அவங்க சீட் அலாட் பண்ணிட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு மிச்சம் இருக்கிற பெரிய கட்சிகள் நீங்க பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் தேமுதிக மட்டும்தான். தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு அலாட் பண்ணி முதல்ல பேசணும்ல, எவ்வளவு சீட் தான் நீ கண்டஸ்ட் பண்ணி முதல்ல பேசிட்ட மாதிரி சொல்றாங்க. இல்லை பேசலன்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா 3 கட்சிகள் தான் இப்போ பேசல. திமுக கூட்டணி குழு அமைச்சு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளோடையும் பேசி, அதுவும் விடுதலை சிறுத்தைகளோடையும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 2-3 கட்சி பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு. நாளைக்கு நாளானிக்கு அது ஃபைனலைஸ் ஆயிரும். அப்ப இவங்களுக்கு எத்தனை சீட்டுகள், யாரோட கூட்டணிங்கிறது முடிவாயிருச்சு, எத்தனை சீட்டுகளும் முடிவாயிரும். தேமுதிக ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், முடிவாயிரும். அப்ப திமுகவோட எலெக்ஷன் வண்டி இனிமேல் சீட் ஷேரிங்கிறதோட எந்தெந்த தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த வாரம் எண்டுக்குள்ளே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ற வேலைக்கு அவங்க இறங்கிடுவாங்க. அப்ப இதுதான் தேர்தல் வண்டி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் முன்னாலே ஜரூரா ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சீட்டுகளை முடிவு பண்ணி இனி யாருக்கு இந்த தொகுதிகள் தான் அப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிற நிலைமை ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துட்டு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாங்க எங்கெங்க தன்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் எங்கெல்லாம் நிக்கலான்னு நேர்காணலையும், தன்னோட தொகுதி கேண்டிடேட்ஸ் நேர்காணலையும் இப்ப ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சுணக்கம் இருக்கத்தான் செய்யுது. கடைசி வரைக்கும் விஜயை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிஜேபியோட ஒரு கூட்டணி கணக்கு போட்டு அதிமுக டம்மி ஆக்கலாம் கூட்டணி கணக்கு போட அதற்கு ஃபர்ஸ்ட் டைமா ஃபார்மா நின்று முடியாது, திடமா இன்னும் முடியாது, அவர் வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்ததாகவும் அதனால இந்த கூட்டணி வலிக்கு வரவில்லை. விஜயும் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்றாங்க. எப்படியோ அந்த கூட்டணி நடக்கவில்லை. இதுல முக்கியமான விஷயம் என்ன, கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் மத்த எல்லாரும் பிடிச்சும் ஆரம்பிக்கல. பாமக உள்ள சேரும்போது மட்டும் 17-18 கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. மற்ற எந்த கட்சிகளோடையும் கூட்டணி விஷயம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அங்கேயும் நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, கூட்டணி விஷயம் ஆரம்பிக்கலங்கிறது அங்கேயும் தரிசனமான உண்மை. அப்ப கூட்டணி பேசக்கூடிய விஷயத்துல திமுக நல்ல மேல போயிருச்சு. கட்சிகளுக்கோட எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்க. சில கட்சிகளோட 2-3 ரவுண்ட் பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ சீட்டுகள் ஃபைனலைஸ் ஆயிரும். ஆனா இப்பதான் அதிமுக தன்னுடைய அந்த சீட் ஷேரிங் கமிட்டி இருக்குல்லையே, அந்த கமிட்டிலேயே போட்டிருக்காங்க. கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியோடையும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதுல KP முனுசாமி இருக்கிறாரு, வளர்மதி அம்மா இருக்கிறாங்க, SP வேலுமணி இருக்கிறாரு, சில பேர் நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாங்க, சில பேர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறான்றாங்க. இதுதான் அந்த கமிட்டி. இன்னும் இவங்க எந்த கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம நெருக்கி நடத்தணும்னா பாஜக பார்கெயின் ரொம்ப பண்ண முடியாது, அப்ப நம்ம சாதிச்சுக்கலாம் நினைச்சு அவர் லேட் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், இன்றைய வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிமுக கூட்டணியில் தொடங்கலங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதாவது தேர்தல் இன்னைக்கு மார்ச் 17 அனௌன்ஸ் பண்ணது, தேர்தல் டேட் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணது மார்ச் 15. இன்றைய வரைக்கும் அதிமுக தன்னோட சீட் ஷேரிங் கமிட்டியிலோட முதல் மீட்டிங்கை கூட நடத்தலைங்கிற அந்த நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு கூட்டணியில ஒரு சுணக்கம் இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வெளியில வருது.
அப்ப அதெல்லாம் ஒரு சேர டைம் குறைச்சு சீக்கிரமா முடிக்கலாம்னு அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுது. இருந்தாலும் பிஜேபியும் இந்த மாதிரி நிறைய பார்த்ததுனால அவங்க என்ன செய்ய போறாங்கிறது தெரியல. இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக பிஜேபியோட சீட்டுக்கு மட்டும் பேச போகுதா, இல்ல இன்னும் சில கட்சிகள், இப்ப ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, பாரிவேந்தர் அவர்கள் கட்சி இருக்குது, இப்படி சின்ன சின்ன கட்சிகள், நிறைய புதிய நீதி கட்சி, நிறைய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. அவங்ககிட்ட அமமுக இப்படி சில கட்சிகள்லாம் தனியா கூட்டு பேச போதா, இல்ல எல்லாத்துட்டையும் சேர்த்து உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தாரம் கொடுக்க போதா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியவில்லை. அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க நான் சீட்டை பிஜேபி கொடுத்து நீங்க பிரிச்சு வாங்கிக்கங்கன்னு சொன்னா அந்த கூட்டணி உண்மை தலைமை அதிமுகவா பிஜேபிங்கிற ஒரு கேள்வி விழும். அதனால அதிமுக என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல. என்ன கேட்டீர்கள் என்றால், அதிமுக தலைமைன்றவங்க கூடும்போது ஒவ்வொரு கட்சியும் அவங்க தனியா கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க சீட் அலாட் பண்ணி கொடுத்தா தான் அப்போ அந்த தலைமை மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கப்படும். அதிமுக தான் உண்மையாவே ஹெட் ஆஃப் த அலையன்ஸ், உண்மையாவே இந்த அலையன்ஸ், இந்த கூட்டணியின் தலைமை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்க மொத்தமா பிஜேபி கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் என்ன தெரியும், வழக்கம் போல டெல்லிக்கு தான் போறாரு, டெல்லியில தான் உட்கார்றாரு, டெல்லி தான் பாக்குறாரு, எத்தனை சீட்டுங்கிறது டெல்லி தான் முடிவு பண்ணியிருக்குன்னு. அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். ஏன்னா இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் நமக்கு தெரியவில்லை. ரவுண்ட் 1 கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் சீட் அலோகேஷனிலும் திமுக முந்தி கொண்டு செல்கிறது, அதிமுக பின்னால்தான் இருக்கு. அப்ப இன்றைய இன்னொரு டெவலப்மெண்ட் நான் ரொம்ப பேசணும், நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்த டெவலப்மெண்ட், கரூர் வழக்குல செந்தில் பாலாஜிய சிபிஐ 17/3/2026 பேர் பண்ண சொல்லி அவர் இன்றைக்கு சிபிஐ முன்னாள் ஆஜராகி தன்னுடன் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்து விட்டு இன்றைக்கு நாளைக்கு விசாரணை இருக்குமான ஒரு சந்தேகம் இருக்கிற நேரத்துல இல்லைன்னு அவர் கிளம்பி அவர் சென்னைக்கு வந்துட்டாரு. அப்ப இனிமேல் சிபிஐ சம்மன் கொடுத்து தான் அடுத்து செந்தில் பாலாஜியை கூப்பிடணும். அப்ப இந்த கேள்விகள் அவருக்கு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க தரப்பு விஷயங்களை சொல்லுங்கன்னு விசாரிக்கப்பட்டதாகவும், செந்தில் பாலாஜி தன்னுடைய தரப்பு விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் கூறியதாகவும் தான் இப்போதைக்கு வந்திருக்க நியூஸ் எல்லாம் வெளியில வந்திருக்கு. அப்போ இனிமேல் இந்த கட்டத்தில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க வேண்டும் என்றால் மறுபடியும் சம்மன் அனுப்பி கூப்பிட்டு தான் விசாரிப்பாங்க. அது எப்படி நடக்கும், எப்படி நடக்க போகுது என்பது சிபிஐக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இன்றைக்கு முதல் கட்ட விசாரணையே செந்தில் பாலாஜி மேல விசாரிக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது அந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் கூப்பிட்டாங்க, அப்புறம் கடைசியெல்லாம் விஜய் கூப்பிடுறாங்க, அதுக்கும் கடைசியில தான் நீங்க செந்தில் பாலாஜி கூப்பிடுறாங்க. அப்ப முதல்ல கூப்பிட்டவங்க தான் முதல்ல அக்யூஸ்ட், பின்னால கூப்பிட்டவங்க தான் பின்னால அக்யூஸ்ட் நினைக்காதீங்க. அதை சிபிஐ இப்படி மாத்தியும் கொண்டு போகலாம். இவங்களை விசாரிச்சோம், இவங்ககிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் கிடைச்சது, அப்ப இவங்க பேர்லாம் வந்துச்சு, இவங்களை விசாரிச்சோம், இவங்ககிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் வந்துச்சு, நாங்க எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் பார்க்கும்போது அது விஜய் கிட்ட வந்துச்சு, விஜய் நாங்க விசாரிச்சோம், எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல இருந்து எல்லா கிடைச்ச எவிடன்ஸையும் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி தான் கூட கொண்டு வரலாம். அங்க என்ன எவிடன்ஸ் இருக்குங்கிறத சிபிஐ வெளியும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரியவும் தெரியாது. அப்ப இன்னும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ன்றது கண்டினியூயிங் தான், முடிவடைவில்லைங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. ஒரு மக்களுக்கு ஒரு படம் இப்போது வெளியில காண்பிக்கப்படுகின்றது. அப்போ சிபிஐ எப்போ முடியும், அந்த கேஸ் கரூர் கேஸ் எப்ப விசாரிச்சு முடிப்பாங்க, எப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்கிறது தெரியாது. இப்ப எலெக்ஷனை ஒட்டி இன்னும் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதுனால எலெக்ஷன் சமயத்துல நெருங்கி வரும்போது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்களா, இல்ல யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணுவாங்களாங்கிறத வச்சுதான் அது அடுத்த காய் நகர்த்தல்கள் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இந்த கரூர் கேஸை வச்சு தனக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடுமானால், தனக்கு ஒரு அதிக பலன் கிடைக்கக்கூடுமானால் அதை பாஜக கண்டிப்பாக விடாதுங்கிறது அரசியலை உற்று நோக்குபவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப செந்தில் பாலாஜி இனிமேல் சம்மன் பண்ணப்பட்டால் ஒழிய அவர் சிபிஐ முன்னால் அவர் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அவங்க வழக்கம் போல தங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங்கா போட்டு அடுத்தவனை கேலி பண்ணி கேவலப்படுத்தி பேசிட்டு அவங்க தங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முதல்ல களத்துல இறங்கி 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்க களப்பணி என்றைக்குமே பெருசா இருக்காது, சின்ன லெவல்ல தான் இருக்கும். அந்த பணி இப்ப தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சென்னையை சுத்தி உள்ள எல்லா இடத்துலயுமே அவங்க முக்கியமான கேண்டிடேட்ஸ் நிக்கிறதே அது ஒரு பிஜேபியோட பி டீமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தாவேகத்தோட எல்லா ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸையுமே சென்னையிலேயே தான் நிப்பாட்டுறாங்க. ஏன் சென்னையில் நிப்பாட்டுறாங்க? சென்னைங்கிறது என்றைக்கும் உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய கோட்டை அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதை இடையில உடைச்ச ஒரே பெருமை ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் சேரும். அவங்க ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் திமுக கோட்டை ஆயிடுச்சு. அப்ப இன்றைக்கும் திமுகவோட கோட்டை தான். போனதுல எல்லா எஸ்சிட்டுமே அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப இந்த திமுகவோட கோட்டையில திமுக பின்னுக்கு தள்ளி அதிமுக உள்ள கொண்டு பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக தாவேகா உள்ள இறக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்குமே அது ஒரு நிதர்சனமான உண்மையோங்கிற ஒரு கேள்வி இப்ப நம்ம மனசுல வருது. ஏன்னா எல்லா பெரிய தலைவர்களும் வேற எங்கேயோ போய் நிக்கல. கொங்குல கூட ஒருத்தர் நிக்கல. கமலஹாசன் கோயம்புத்தூர்ல போய் நின்னாரு. அவர் கோயம்புத்தூர்காரரா கிடையாது. ஆனால் விஜய்
ஆதவ் அர்ஜுன், அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகர், புஷி ஆனந்த், மரிய வில்சன் எல்லாருமே சென்னையிலேயே தான் நிக்கிறாங்க. எல்லா பெரிய தலைகளும் சென்னையிலேயே தான் நிக்கிறாங்க. அப்படின்னா அப்போ இது பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்களோட ஒரு முன்னேற்பாடான ஒரு விஷயமோங்கிற ஒரு சந்தேகம் எழத்தான் செய்யுது. ஏன்னா எந்த கட்சியுமே தன்னோட எல்லா பெரிய தலைவர்களையும் கொண்டு போய் ஒரே இடத்துல நிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் எல்லா பெரிய 1-2 பேர் வெளியில இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நீங்க அனௌன்ஸ் பண்ற எல்லாமே விஐபி கேண்டிடேட்ஸ் மாதிரி பெரிய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்றீங்க. அவ்வளவு பேரும் சென்னையில உள்ள நீங்க அனௌன்ஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுமே பெரிய கேண்டிடேட்ஸுங்கும் போது அந்த ஒரு சந்தேகம் எழத்தான் செய்யுது. அப்ப இது எதற்காக இருக்கும்? திமுகவுடைய கோட்டையாக இருக்கிற அந்த சென்னையில திமுகவோட வாக்கை சிதைத்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றது, அதாவது பிஜேபி ஏடிஎம்கே, ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபியோட கூட்டணி இருக்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாங்கிறது நமக்கு தெரியல. பட் பேச்சும் நடவடிக்கையும் இப்போ அப்படிதான் இருக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ இனிமேல் இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப வரக்கூடிய காலங்களில் கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் நிக்கலாம், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு இடத்துல நிக்கலாம், நிர்மல் குமார் இடத்துல நிக்கலாம், இப்படி ஒவ்வொருத்தர் இடங்கள்ல நிக்கலாம். பிரபலமான கேண்டிடேட்ஸ் நிக்கலாம், நிக்க கூடாதுன்னு சொல்ல. ஆனால் மேஜர் முக்கியமான கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சென்னையில தான் நிக்கிறாங்க. அப்ப இதற்கான முயற்சிகள் என்ன? சென்னையை திமுக பறிக்க வேண்டும் என்ற பிஜேபியோட அவங்க எண்ணத்தை அவங்களால நிறைவேற்ற முடியலங்கிறதுனால இவங்களை வச்சு ஒரு வாக்கு வங்கியை பிரிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வரலாம் அவங்க நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. இதுதான் இன்றைக்குள்ள அரசியல் கள நிலவரம். விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பொறுத்தவரைக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க வெளியில போக மாட்டோம், இருந்தாலும் அதிக சீட்டுகளை எதிர்பார்க்கிறோம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் 1-2 சீட்டு கூட கொடுத்து அவங்களை அக்கமடேட் பண்ணிக்குவாரு. அதுல ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய போராட்டங்கள் இருக்காது. தேமுதிகவுக்கும் ஒரு பெரிய விஷயங்களும் பெரிய போராட்டங்களும் இருக்காது. ஆனால் அதிமுக கூட்டணி உள்ள கட்சிகளும் வெளியில போவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்கள் அதிமுக சொல்வதை கேட்க மாட்டார்கள், பாஜக சொன்னா கேட்டுக்குவாங்க. அப்ப எல்லா விஷயத்துக்கும் அதிமுக பாஜகவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இட் வில் நாட் பிரசன்ட் அ குட் ஆப்டிக்ஸ். அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் வெளிப்பார்வைக்கு அதிமுக பிஜேபிக்கு பின்னாலே இருக்கு. பிஜேபி சொல்வதெல்லாம் கேட்கிறது. அப்போ இந்த கவர்மெண்ட் டெல்லியில தான் நடக்குமோ, அடுத்த ஒரு ஆட்சி வந்தால் டெல்லியில தான் நடக்குமோ என்று ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்றினால் நிச்சயமாக அதிமுகவை பதவி கட்டில் அமரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனா இப்படி பிஜேபி எல்லாத்துலயுமே முன்னால் நின்று எதாச்சும் அதிகாரமா அவங்க செயல்படுறது அதிமுக கூட்டணிக்கு தான் பெரிய மைனஸ். அதை அவர் உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருந்த வைக்க வேண்டும். இல்லைன்னா அவருக்கு கஷ்டம்தான். இதுதான் இன்றைய அரசியல் கள நிலவரம். இந்த கள நிலவரத்துல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்துலயும் கொஞ்சம் பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஓடவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இனிமேல் அவங்க தங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சு அவங்களும் களப்பணியில் இறங்கினாங்கன்னா அதிமுகவோட தொண்டர்களும் தலைத்தவர்கள் அல்ல, அவர்களும் இறங்கி பம்பரமா சுத்துவாங்க. ஆனால் அந்த கிரவுண்ட் லெவல்ல அந்த கோஹிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒருங்கிணைப்பு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அது ஒழுங்கா இருந்தா தான் இந்த தேர்தலில் அதிமுக சோபிக்கும். ஏன்னா திமுக கூட்டணியில ஒருங்கிணைப்பு நல்லாவே இருக்கும். ஏன்னா இது ஒரு பல எலெக்ஷன் அவங்க சேர்ந்து வேலை பார்த்துட்டாங்க. அது இயற்கையாகவே இருக்கும். உங்களுக்கு இப்ப முதல் திருப்பி பிரிஞ்சு சேர்ந்து நீங்க வர்ற அந்த ஒருங்கிணைப்பு இருக்காது. அதற்கு கொஞ்சம் அதிக நேரம் தேவை. அது கிடைத்தால் நீங்களும் முழுமையாக பயன்பெறலாம். அப்ப இந்த எலெக்ஷன்ங்கிறது ஒரு க்ளோஸ் பார்ட்டி எலெக்ஷனாகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்லைட்லி இப்போதைக்கு அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிற மாதிரி இருக்கு. மீண்டும் சந்திப்போம்.